ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசைங்க. அதுக்கப்புறமா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். இது கூடவே இந்த அமாவாசை நாளில் நாம எந்த மாதிரியான விரதம், வழிபாட்டு முறை இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:02 இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாளான பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:17 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி தாங்க நமக்கு முழு நாள் அமாவாசை திதியா அமைஞ்சிருக்குது. அதனால முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யறவங்க அன்னைக்கு மதியானமா படையல் போட்டு தர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யலாங்க, முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு. இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு போறவங்களும் அன்னைக்கே போயிட்டு வந்துடலாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து சுவாமியை வழிபடுற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க பிப்ரவரி 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை அன்னைக்கு நைட்ல கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே அந்த சுவாமியை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த அமாவாசை தமிழ் மாத கணக்குப்படி பாத்தீங்கன்னா இது மாசி மாத அமாவாசைங்க. இந்த நாள்ல அவிட்டம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் வருது. அதனால இந்த நாள்ல நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது மூலியமா 16,000 ஆண்டுகளுக்கு பித்ருக்களுக்கு சீரார்த்தம் செய்த திருப்தியை செய்த பலனே நமக்கு கிடைக்குமாங்க. அதனால இந்த அமாவாசையை யாருமே மிஸ் பண்ணாம கரெக்டா எல்லாரும் போய் தர்ப்பணம் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷம் மகா சிவராத்திரி நிறைவா தான் இந்த அமாவாசை நமக்கு அமைஞ்சிருக்குது. சிவ வழிபாடு செஞ்சு சிவனோட அருளை பெற்ற கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசையும் நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பித்ரு தோஷங்கள்ல இருந்து கூட நீங்க விடுபட்டுறலாங்க. இந்த அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. இந்த நாளில் முன்னோர்கள் புண்ணியலோகத்துல இருந்து பூமிக்கு வராங்க. அதனால இந்த பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இந்த அமாவாசை தினத்துல நாம ஏதாவது புதிய காரியங்களை தொடங்கினா அது நிச்சயமா நல்லதா நடக்குங்க. இது மாதிரி நாம ஏதாவது காரியங்கள் ஆரம்பிக்கிறதுனால எந்த ஒரு தீங்குமே நமக்கு ஏற்படாதுங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு நல்ல நாள் தாங்க. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க. அன்னைக்கு குரு பூஜை, அஷ்டான பூஜை இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தாங்க நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கோவிலில் நள்ளிரவு பூஜையுமே செய்யப்படுதுங்க. இந்த நாளில் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்குமே நம்மளால் முடிஞ்ச உணவு நம்ம அன்னதானம் கொடுக்கலாம். இதோட மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே ஒரு முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாசத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை முடிஞ்சு தேய்பிறை நிறைவாக தாங்க இந்த அமாவாசை அமையும். இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காகத்தாங்க. அதனால இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாளாக தாங்க இருக்குது. இது வரைக்கும் அமாவாசையை பற்றி பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தாங்க. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரதும் அந்த குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி அபிஷேகம் செஞ்சு பூஜை செய்யறதும் ரொம்பவே நல்லதுங்க. நமக்கு உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அன்னைக்கு வீட்டிலேயே நீங்கள் விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாங்க. அது கூட ரொம்பவே நல்லது தான். இந்துக்கள் வழிபாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குதுங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இப்படின்னு இந்த அமாவாசைகள் எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தாங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க அப்படின்னு மக்கள் காலம் காலமாக நம்பிட்டு இருக்கிற ஒண்ணுங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையிலிட்டு வழிபாடு செய்யலாங்க. இந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. இது மாதிரி படையல் போட்டு வழிபட முடியாதவங்க அன்னைக்கு முன்னோர்களை நினைச்சு வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட வழிபாடு செய்யலாங்க. இதை நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுப்பதுமே தர்ப்பணம் செய்த பலனை தாங்க நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு கூட போய் நம்ம தர்ப்பணம் செய்யறதும் நம்மளோட வழக்கத்தில் தாங்க இருந்துகிட்டே இருக்குது. இதனால நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் எல்லாமே நீங்கிடுங்க. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு அதை காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க. ஏன்னா காக்கை உருவத்துல நம்மளோட முன்னோர்களை அந்த உணவை சாப்பிடுவதா நம்பப்படுதுங்க. இந்த அமாவாசையை பத்தி கருட புராணத்துல கூட முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி
அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இது வந்து பெருமாளை கருடனுக்கு சொன்னது போல தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த நாள்ல வந்து கண் திருஷ்டியை போக்க வீடு, தொழில் செய்யற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலயுமே பூசணிக்காய், எலும்புச்சி பழம், தேங்காய் இதெல்லாம் உடைத்து வழிபடுறதும் வழக்கத்துல தாங்க இருக்குது. இது கூடவே பாத்தீங்கன்னா உப்பு, மிளகாய் இதெல்லாமே கூட சேர்த்து செய்வாங்க. இது நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்த நடைமுறை காலம் வரைக்குமே எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிற ஒண்ணு தாங்க. இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனல்ல பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த டைம்ல வந்து உங்களோட கிரகநிலையை வச்சு பாக்குறப்ப உங்க ராசிநாதனான செவ்வாய் வந்து வக்கர் நிவர்த்தியாகி பலம் பெறுவதால தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்க போகுது. அதாவது நீங்க எந்த விஷயம் செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து நல்லதே நடக்குங்க. பண வரவு வந்து இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக போகுதுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பண பற்றாக்குறையெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாக போகுது. உடல் நலம் கூட சரியாக தாங்க போகுது. அதனால நீங்க ரொம்பவே பிரிஸ்கா வேலை செய்ய போறீங்க. இந்த அமாவாசைக்கு பிறகுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைஞ்சு மனதுல வந்து நிம்மதி தாங்க ஏற்பட போகுது. போன மாசம் வந்து நீங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் எல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அது எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியா நடக்க போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் லாபம்லாம் கிடைக்க போகுது. அதனால தொழில் வியாபாரத்தை வந்து நீங்க விரிவுபடுத்திக்கலாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து நீங்க எதுலையாவது இன்வெஸ்ட் கூட பண்ணி வைக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்க போகுது. தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய டைமாக தாங்க இது அமையவும் போகுது. 6க்கு அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் சஞ்சரிக்கிறது மூலியமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே இல்லம் தேடி தாங்க வரப்போகுது. இந்த சூரியன் சனியோட செயற்கை மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து கும்ப ராசியில் சூரியன் சனியோட செயற்கை வந்து ஏற்பட போகுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி புதனோடும் சுகஸ்தானாதிபதி சனியோடும் இணைந்து சஞ்சரிக்கிறது மூலயமா தொழில் வியாபாரம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. அதுவும் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல பலன்கள்லாம் கிடைக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு சுயதொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் கூட இப்போ வந்து நடக்குங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு இது எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாமே நடக்கத்தான் போகுது. அதனால இந்த டைம் வந்து நீங்க வேலையில இருந்து எங்கேயாவது இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹையர் ஆபீசர்ஸ் கூட உங்க பேச்சு கேட்டு நடந்துக்கிற வகையில தாங்க இருக்கும். இதுவே கலைத்துறையை சேர்ந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்பவே அவார்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நிறைய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருங்க. இது மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதுலயும் குறிப்பா ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து நீங்க புதுசா வீடு கட்டி குடியேற யோகம் கூட இருக்குதுங்க. ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாம தடைப்பட்டு இருந்த கட்டிடம் எல்லாமே இப்ப நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சு வீடுக்கு வந்து புதுசா பால் காய்ச்ச போறீங்க. இந்த செவ்வாய் வகர் நிவர்த்தி மூலமா மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அதாவது பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து வக்கர நிவர்த்தி ஆகி இருக்கிறாருங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து பலம் பெறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே சரியாகி இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதா தாங்க நடக்க போகுது. தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகமாகுங்க. துணிஞ்சு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த டைம்ல உங்களுக்கு இருக்குது. பக்கத்துல இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மேலதிகாரிகள் வந்து உங்க திறமையை பாராட்டி அங்கீகாரம் கொடுக்கற வகையில தாங்க இருக்க போகுது இந்த டைம்ல. அது மட்டும் இல்லைங்க, ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கான யோகம் கூட உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்த நகைகள் எல்லாமே இப்போ வாங்கலாங்க. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க வேணும் அப்படின்னு விரும்புறவங்க எல்லாருமே இந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்குங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ அதெல்லாம் கூட நடக்குங்க. ஏற்கனவே வண்டி வந்து ரிப்பேர் ஆகியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் கூட மாத்திட்டு இப்போ புதுசா வண்டி வாகனமெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து எல்லாமே நல்லதா நடக்க போகுதுங்க. பரிவர்த்தனை யோக காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம், மனைவிழா, கிரக பிரவேசம் இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குங்க. ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்த திருமணம் எல்லாமே இப்போ நடக்கும். அதனால நீங்க திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ எடுக்கலாங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. இந்த புதன் சஞ்சாரம் வந்து மீன ராசியில பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுதுங்க. மீன ராசிக்கு போகக்கூடிய புதன் வந்து அங்க நீச்சம் பெற போறாரு. அதனால பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் தாங்க புதன். அவர் நீச்சம் பெறது மூலியமா உங்களுக்கு நன்மை தாங்க கிடைக்க போகுது. போன மாசத்துல வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல இழப்பு இருந்ததோ அது எல்லாமே இப்ப நல்லபடியா நடக்க போகுதுங்க. தொடர்கதையா இருந்து வந்தா கடன் சுமை கூட இப்ப குறையதான் போகுது உங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா பணத்தை வந்து நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. பரிகாரமா பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதுங்க, எல்லாமே நன்மையா நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி
வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.